காலையில் டைம் இருக்கும்போது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம பண்ணி ஃப்ரீ பண்ணிட்டு இண்டஸ்ட்ரைன் வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னா இந்த இப்படி ஜிக்ஸாக வந்து அப்படியே இந்த காலேஜ் பார்த்துக்கணும். இங்கே இருக்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரைன் இங்கே தான் வந்து அப்பண்டிக்ஸ் ஓவர் ஏற்படுறதும் அப்பண்டிக்ஸ் ஓவர் கனெக்ட் ஆகி இங்கே வந்து அசெண்டிங் போகிறேன். இந்த கை மறைக்குதில்ல, இந்த கை மறைக்குது அந்த வீடியோவில் தெரியல. டிரான்ஸ்வர்ஸ் காலம் இது வந்து டிசெண்டிங் காலம் இங்கே வந்து ரெக்டல் ஹேண்ட்ஸ் இந்த மெத்தடில் தான் வந்து இருக்கும். இதை நம்ம எப்படி பண்ணோம்னா ஆக்சுவலாக நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். இதே இப்படி தான் பண்ணணும். ஆமாம் பண்ணிட்டு தான் பண்ணணும். இதில் என்ன ஆகும்னா அப்பண்டிக்ஸ் வால்வில் போய் தங்குற அந்த கழிவுலாம் வந்து வெளியே வரும். அப்பண்டிக்ஸ் இஷ்யூவே வராது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணுறோம் இல்லை அவங்களுக்கு அப்பண்டிக்ஸில் ஆல்ரெடி நிறையா இருக்குது, கழிவுகள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள அப்பண்டிக்ஸ் இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம இந்த ப்ரெஷர் ரொம்ப கொடுக்கணும்னா பஸ் ஆகிடும். அந்த கண்டிஷன் வந்து தெரிஞ்சுக்காமல் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நார்மலாக அப்படியே பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே ரோல் பண்ணி தான் பண்ணணுமா? நீங்கள் இது காமிக்கிறதுக்காக அப்படியே இப்போ தேய்ச்சி காமிக்கணும். ஆனால் நம்ம ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணி இப்படி தான் பண்ணணும். ஓகே, சரி சரி. அது நம்ம கையால் பண்ணி பார்க்கணும் தெரியும். கொடுக்க தான் ஆக்சுவலாக எப்படி பண்ணணும் மெத்தட் ப்ராப்பர் மெத்தட் என்னன்னா ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்க முடியுமோ பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து அந்த வலி நம்ம